السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم وأما بنعمة ربك فحدث. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இப்படிப்பட்ட இந்த சிறப்பான அமர்வுகளிலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல பல பாக்கியங்களை நமக்கு நல்கிய எல்லா அருள்கொடைகளிலும் தலையாய் அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வழியை நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம் மீதும் யாரெல்லாம் இந்த நேரிய வழியை சீரிய முறையிலே இறுதி நாள் வரை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்பாக நாம் கலந்து கொண்ட சில அமர்வுகளில் சூரத்து துஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை நாம் பார்த்தோம். அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிட்டு விடவில்லை என்ற கருத்தை பதிவு செய்துவிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வாறாகவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான் என்பதை அல்லாஹு பதிவு செய்கிறான். அதே போல அதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள்கொடைகள் என்ன, அதே போல இந்த உலகத்தில் கூட இனிமேல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆகவே வருங்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நற்செய்திகளோடு, மறுமை வெற்றி உடைய நற்செய்திகளோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வாறு அவன் ஆதரவு அளித்தான், அதாவது வசதி வாய்ப்பு இல்லாத பொழுது எப்படி உங்களுக்கு வசதி அளித்தான் என்று பல விஷயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இதையெல்லாம் பதிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹு சில கருத்துக்களை இறுதியிலே சொல்லுகின்றான். உங்களுக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடைகள், அல்லாஹ் உங்களுக்கு என்ன வாக்குறுதி தந்திருக்கிறானோ அந்த விஷயங்கள், இவைகளெல்லாம் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் தந்த அருள்கொடைகளுக்கு பகரமாக நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த அருள்கொடைகளுக்கு அதன் காரணமாக நீங்கள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை அல்லாஹு இறுதியிலே 3 வசனங்களிலே பதிவு செய்கிறான். அந்த 3 வசனங்களுடைய கருத்துக்களை நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த அமர்விலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அந்த 3 வசனங்கள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். நீங்கள் அனாதைகள் விஷயத்திலே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் கடிந்து கொள்ளாதீர்கள். அனாதைகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர்களை விரட்டக்கூடிய, கடிந்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கோணத்திலே அவர்களை அணுகக்கூடாது, இது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற கருத்து அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறான்? அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா. நீங்கள் எத்தீமாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாம் புகலிடம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ஏற்கனவே இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு நாம் புகலிடம் கொடுத்தோம், ஆனால் நீங்கள் எத்தீம்ட்டு எப்படி நடக்கணும், அவர்களை விரட்டி விடக்கூடாது, கண்ணியமான முறையில் நடக்க வேண்டும், கடிந்து கொள்ளக்கூடாது என்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இது நபிக்கு சொல்லக்கூடிய ஹிதாப், நபியிடம் நபியை முன்னிறுத்தி சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி மூமின்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டிய கட்டளையாக இருக்கிறது. நம் அனைவருக்கும் இதில் அறிவுறுத்தல் இருக்கிறது என்ற அடிப்படையை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்: வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர். கேட்டு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். அப்போ யாராவது உதவி கேட்டு வந்தால் நீங்கள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள். இந்த உதவி என்று வருகின்ற பொழுது பெரும்பாலும்
பொருளாதார விஷயத்தை கேட்டு வந்தால் உதவி செய்யுங்கள் என்பது மட்டும்தான் நமக்கு உடனடியாக மனதிற்கு படும். ஆனால் எந்த வகையான உதவி கேட்டு வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டுமே அல்லாமல் நமக்கு செய்ய முடிந்த உதவியை தடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அது சில வேளையில் நல்ல ஒரு அறிவுரையாக இருக்கலாம், நல்ல ஒருவரிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய அறிமுகப்படுத்தலாக இருக்கலாம், அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம ஏன் இவருக்கு சொல்லிட்டு அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அப்போ அப்படி பண்ணுவதற்கு என்ன இல்லை, ஒரு மூமியினுடைய பண்பு அல்ல, அது அனுமதிக்கப்பட்ட ஒரு வழிமுறை அல்ல என்பதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் இறுதியாக சொல்லுகின்றான், வம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த அருள்கொடையை பற்றி நீங்கள் பிரஸ்தாபியுங்கள், அதை பிரகடனம் செய்யுங்கள், அதை பேசுங்கள், அதற்குரிய கிராட்டிடியூட் என்று சொல்வார்கள், நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இப்போ இதில் ஒவ்வொரு வசனமாக அதிலிருந்து நாம் பெறக்கூடிய சில படிப்பினைகள், அதே போல அந்த வசனத்தை ஒட்டி வேறு பல அறிவுரைகள் என்ன என்பதை நம் இயன்ற அளவு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். நீங்கள் யத்தீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை தக்ஹர் என்று சொன்னால் அவர்களை அதாவது என்ன செய்யறது, அவங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் செலுத்தி அவங்களுக்கு மேலே அவங்கள கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்கள ஏளனமாக நடத்துவது, இப்படிப்பட்ட இந்த கோணத்தில் உள்ள இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது. மாறாக அன்போடு, பாசத்தோடு, பரிவோடு, ஆறுதல் தரக்கூடிய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லா வகையான விஷயத்திலும் உதவி செய்ய வேண்டும். குறிப்பாக என்ன உதவி தேவைப்படும்? அவர்களை பராமரிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு பொருள் செலவழிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போ பொருள் செலவு, உணவு, உடை, உறைவிடம் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவைக்கு கூட பொறுப்பாளி யாரும் கிடையாது. அனாதைகளுக்கு யாரும் பொறுப்பாளி? யாருமே பொறுப்பாளி கிடையாது. இந்த அடிப்படை தேவை இருந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல, அவர்களுக்கு அன்பு காட்ட, கருணை காட்ட அதுவும் யாரும் கிடையாது. அப்போ எவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழல். இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற முடியாது. நான் பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கும் சரியாக புரிஞ்சுக்கிற முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியும் எத்தீம்னா என்ன. இப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசுகிறான், எத்தீம்னா நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸிலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் வசனங்களிலும் சரி, எத்தீம்களை எவ்வாறு நீங்கள் பராமரிக்க வேண்டும், எத்தீம்களுக்கு நீங்கள் எவ்வாறு அவர்களை ஆதரவு தர வேண்டும், எவ்வாறு அவர்களுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள், அன வ காஃபிருல் யதீமி கஹாதைனி ஃபில் ஜன்னா என்று, நானும் ஒரு எத்தீமுடைய கஃபீல். இங்கே கஃபீல்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கஃபீல்னா யாரு? பொறுப்பாளர். இங்கே கஃபீல்னா நம்ம ஸ்பான்சர். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றா, எத்தீமுக்கு யார் கஃபீலோ, எத்தீமுக்கு கஃபீலாக இருந்தால் எப்படி மறுமையிலேயே கூட இப்படி இருப்பார்கள். ஒரு இடத்துல எப்படி வந்ததுன்னா 2 விரலுக்கு இடையில கூட அதிகமான டிஸ்டன்ஸ் விடலை, இப்படி பிரித்து காட்டலை, நெருக்கமாக வச்சு காட்டினாங்க அப்படின்னு கூட ஒரு ஹதீஸ்ல வார்த்தை வருகிறது. அப்போ அப்படி நெருக்கமாக மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ என்ன இது காட்டுகிறது என்று சொன்னால், எத்தீம்களை பராமரிப்பது என்பது மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு கருத்தாக நமக்கு பதிவு செய்யப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். உதாரணமாக சூரத்துன் நிசா, அதனோட ஸ்டார்டிங் உள்ள வசனம் எல்லாமே தொடர்ந்து என்னதான் இருக்குது, திரும்ப திரும்ப எத்தீம்களை எப்படி பராமரிக்க வேண்டும். இப்போ எத்தீம்களை பராமரிப்பதில் ஒரு கோணத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எத்தீம்கள் சில பேருக்கு சொத்து இருக்கலாம், அம்மா அப்பா இறந்துருப்பாங்க, சொத்துடைய எத்தீமா இருக்கலாம். ஆனாலும் சொத்து யார் பராமரிப்பா? சொத்தை யாரோ பராமரிப்பாங்க, அவங்களுடைய யாராவது ஒரு பொறுப்பாளர். பெரும்பாலும் அந்த சொத்தை பராமரித்த பொறுப்பாளர் என்ன செய்வார்? பல பேர் அந்த சொத்தை அப்பயே அபகரிச்சிருவாங்க. எத்தீம்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த சொத்துல பலன் கிடைக்காத மாதிரி பார்த்துக்குவாங்க. இப்படி நடக்குதா இல்லையா? சாதாரணமாக நடக்குது. அதே மாதிரி எத்தீம்களுடைய சொத்து ஒருவருடைய பராமரிப்பில் இருக்கு. எத்தீம் கொஞ்சம் வளர்ந்து பெரியவர் ஆனால் கூட என்ன செய்வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சொத்தை அவருக்கு ஒப்படைக்காமலே பார்த்துக்குருவாங்க. கரெக்டா இல்லையா? சொத்தை என்ன செய்ய மாட்டாங்க, எப்போ உனக்கு வளர்ந்துட்ட, நீ விவரம் ஆயிடுச்சு, இந்த உன்னுடைய சொத்தை பிடி, இப்படி சொல்லுவாங்களா? இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு இவங்களே வச்சுக்கிற ட்ரை பண்ணுவாங்களா? என்ன முயற்சி பண்ணுவாங்க? பெரும்பாலும்
சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் திருக்குறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நீங்கள் பராமரிக்க வேண்டும். எத்தீம்களுடைய சொத்து இருந்தால் கூட, சொத்து இல்லாத எத்தீம்னு சொன்னால் எத்தீமை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அது வேற விஷயம். சொத்து இருக்கிற எத்தீமுக்கே சிக்கல் இருக்கு. இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எத்தீம்களுடைய சொத்து என்று சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே தேவையுள்ளவராக இருந்தால் மட்டும் அதிலிருந்து நீதமான அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், அதை பராமரிப்பதற்காக செலவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வசதி உடையவராக இருந்தால் எத்தீம்களுடைய சொத்து பக்கமே டச் பண்ணிடாதீங்க. அதே போல வரம்பு மீறி எத்தீம்களுடைய பொருளை யாராவது உண்டால் அவங்க என்ன செய்யறாங்க, தாங்கள் நெருப்பை தான் உண்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே போல அந்த வசனத்திலேயே சூரா அந்த நிசாவுடைய வசனத்திலே எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால், விவரமுடையவர்களாக மாறிவிட்டால், அவர்கள் சொத்தை பராமரிக்கக்கூடிய பக்குவம் வந்துட்டாங்க என்று தெரிந்த உடனே அப்ப என்ன செய்யணும், அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணுமா, இப்போ ஓகேயா, இப்போ சொத்தை கொடுத்து அவர் ப்ராப்பராக கவனிச்சுக்கிட்டு வரான்னு பார்க்கணும். இல்லைன்னா வெயிட் பண்ணணும். கவனிப்பார் என்று வந்த உடனே என்ன செஞ்சிடணும், சொத்தை உடனே ஒப்படைச்சிடணும். இந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும் என்று திருக்குறானுடைய வசனங்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தீம்களுடைய விஷயத்தில் நம்ம பேணுதலாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த வசனங்களிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். அதே போல எத்தீம்களுக்கு பராமரிப்பு தேவை, எவ்வளவு தேவை, இதை நம்ம யோசிச்சு பார்ப்பது கடினம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, அதாவது பெற்றோர் இருக்கக்கூடிய குழந்தையை நம்ம எப்படி பராமரிக்கிறோம். குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை எங்கே படிக்க வைக்கணும், என்ன ஸ்கூலு, அந்த குழந்தைக்கு என்ன தேவை. பல சமயத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பல விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, குழந்தைக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக விட்டு கொடுத்து தியாகம் செய்து பல விஷயத்தை செய்கிறாங்க. அதே போல் அவருடைய தேவையான செலவு, அவருடைய தேவையான பயிற்சிகள் எவ்வளோ ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதையெல்லாம் செய்து கூட என்ன செய்கிறாங்க, என்ன செய்யப்படுகிறது, அந்த குழந்தைங்க அவங்க நினச்ச மாதிரி எல்லா வகையான முன்னேற்றம் அடைகிறார்கள் என்பது தனி விஷயம். ஆனால் இதே சமயத்தில் ஒரு எத்தீம் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தில் எதுவும் செய்வதற்கு யாரும் கிடையாது, அப்படித்தானே. அந்த குழந்தைக்கு பொருள் செலவழிப்பதற்கு யாரும் பொறுப்பு இல்லை, அவங்களுக்கு அன்பு பாராட்டுறதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, அவங்க முன்னேறுவாங்களா முன்னேற மாட்டாங்களா அதை பற்றி யாருக்கும் பொறுப்பு இல்லை. அவங்களுடைய அதாவது தேவையான பயிற்சிகளை பெறுகிறார்களா, தேவையான கல்வியை கற்றுக்கொள்கிறார்களா, தேவையான உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்பாடு இருக்கிறதா, தேவையான மன நல ஆரோக்கியத்திற்கு ஏற்பாடு இருக்கிறதா, இதையெல்லாம் யார் பொறுப்பு, யாருமே பொறுப்பு கிடையாது, அல்லாஹ் தான் பொறுப்பு, யார் பொறுப்பு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த எத்தீம்களை யாராவது பராமரிச்சாங்கன்னு சொன்னா அந்த பராமரிப்பு அவ்வளோ அல்லாஹ்விட்ட மகத்துவமான ஒரு விஷயம் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ நம்ம அதாவது சாதாரணமான குழந்தைகள் எப்படி பராமரிக்கப்படுகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு நம்ம யோசிச்சாதான் எத்தீம்கள் எவ்வளோ இழக்கிறாங்கன்னு யோசிக்கணும். இவங்களை வச்சு யோசிச்சு பார்த்தா தான் எத்தீம்கள் எவ்வளோ விஷயத்தை இழக்கிறாங்க. யாருமே பொறுப்பு கிடையாது. அப்போ யாருமே செலவழிப்பதற்கு பொறுப்பு இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. படிப்பதற்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு உண்பதற்கு என்ன செய்வாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதனால தான் எத்தீம்களை பராமரிப்பது என்பது மிக முக்கியமான அம்சமாக அந்த திருக்குரான் சொல்கிறது, இஸ்லாம் சொல்கிறது, நபிகளார் சொல்கிறார்கள். நாமும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஏதோ ஒரு பங்களிப்பு ஏதோ வகையில் எத்தீம்களுக்கு உதவி செய்வதற்கு இருக்க வேண்டும். நம்ம பல பேருக்கு பல உதவி செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். ஆனால் என்னுடைய பங்களிப்பிலிருந்து ஏதோ ஒரு பகுதி வருஷத்துக்கு அல்லது மாதத்திற்கு இது எத்தீம்களுடைய வகையில் செலவாக வேண்டும். இப்படி ஒரு திட்டம் போட்டு செயல்பட முடியுமா, முடியாதா? நிச்சயமா முடியும். நம்மளால எத்தீம்களை தனிப்பட்ட முறையில் எடுத்து கவனிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கவனிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு பொருளாதார உதவி தேவை. அப்போ அந்த குறைஞ்சபட்ச பொருளாதார உதவியை கொடுப்பதன் மூலமாக மறுமையில் என்ன செய்யலாம், யாரெல்லாம் எத்தீம்களுக்கு உதவி செய்ததில் நானும் ஏதோ ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கிறேன் என்ற லிஸ்ட்டில், எத்தீம்களுக்கு உதவி செய்த லிஸ்ட்டில் நம்ம கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒரு சில சகோதரர்கள், அதாவது சில இந்த நம்ம ஊர்லேயே ஒரு பகுதியில் பெண் குழந்தைகள் எத்தீம்களை பராமரிக்கிறாங்க. அவங்கள சின்ன வயசில், அதாவது பெற்றோரை எத்தீம் என்று சொன்னால் அதுக்கு டெஃபினிஷன் என்ன, வரைவிலக்கணம் என்ன என்று சொன்னால் குறிப்பாக தந்தை இழந்த சிறு பிள்ளைகள். அப்போ தாய் இருந்தால் கூட அது எந்த லிஸ்ட்டில் தான் வரும், எத்தீம் லிஸ்ட்டில் தான் வரும். தந்தையும் தாயும் சேர்த்து இழக்க வேண்டும் அவசியம் இல்லை. ஏன்னா பொருளாதார உதவி சப்போர்ட் யார் தான் பண்ணுவாங்க, தந்தை தான் பண்ண வேண்டும். அப்போ தந்தை இல்லைன்னு சொன்னாலே என்ன லிஸ்ட்டில் வந்துடும், எத்தீம்கள் பராமரிக்கப்பட வேண்டிய அந்த லிஸ்ட்டில் அந்த குழந்தைகள் வந்துவிடும். அந்த குழந்தைகள் சுயமாக சம்பாதிச்சு தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பக்குவம் வர்ற வரைக்கும் அவங்க எப்படி தான் எந்த லிஸ்ட்டில் தான் இருப்பாங்க,
எத்தீம், இந்த பராமரிக்கப்படக்கூடிய எத்தீம்களுடைய அந்த கணக்கில் தான் அவங்க இருப்பாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரி பெண் பிள்ளைகள், ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், இவர்களை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஏற்பாடு, தங்கக்கூடிய வசதி, ஒரு ஹாஸ்டல் வசதியோடு உள்ள இடங்களில் வசதி செய்து கொடுக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கொடுத்து விட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால், வளர்ந்த பிறகு அந்த பிள்ளைகள் ஒன்று கவனமான முறையிலே, பாதுகாப்பான முறையிலே அவர்களுடைய ஆதரவு தரக்கூடிய சொந்தக்காரர்கள் ஒப்படைக்கப்படுவார்கள், அல்லது அவர்கள் திருமணம் செய்து பாதுகாப்பான முறையிலே அவர்கள் வாழ்விலே ஒரு தரமான முறையில் செட்டில் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஏற்பாடு நடக்கக்கூடிய வரைக்கும் அவர்களை பராமரிக்கக்கூடிய ஏற்பாடுகள் சில பகுதியில் நடப்பதை பார்க்கிறோம். இது மாதிரி பல ஏற்பாடுகளை பல சகோதரர்கள் செய்கிறார். அப்போ நம்மளுடைய இந்த இந்த உரையிலிருந்து, இன்றைய இந்த அமர்விலிருந்து நம்ம என்ன ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால், எத்தீம்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பங்களிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம இன்னும் அதிகமான முறையில் பங்களிக்க வேண்டும். இன்னும் இந்த எத்தீம்களை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் என்னுடைய கவனத்தை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்வேகத்தை இன்ஷா அல்லாஹ் பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு நோக்கம் இந்த உரையில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார். ஃபலக் தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா ஃபக்கு ரக்கபா அவ் இத்ஆமின் ஃபி யௌமின் ذي மஸ்கபா யதீமன் ذا மக்ரபா அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச சூரத்துல் பலத். இந்த சூரத்துல் பலத் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், ஃபலக் தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா. இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த கடினமான பிரயாணத்தை அவன் எப்படி கடந்து செல்வான், அது மறுமையை பற்றி பேசப்படுகிறது, பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தை, அந்த கடினமான விஷயத்தை தாண்டுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை பட்டியலிட்டு சொல்கின்றான். இவைகளை எல்லாம் நீங்கள் செய்தால் அந்த கடினத்தை தாண்டலாம். என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? ஒன்று, அடிமைகளை விடுதலை செய்வது. இப்போ அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த உண்மையில் இதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையும் ரொம்ப ஆழமான ஒரு, அதாவது தாக்கத்தை செலுத்தக்கூடிய கருத்து செறிவோட வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, அதாவது உணவளிக்க வேண்டும். அப்ப மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கிறோம். யாருக்கு உணவளிப்போம்? யாருக்கு உணவளிப்போம்? ஏழைகள் உணவளிப்போம், பசித்தவர்கள் உணவளிப்போம். கரெக்ட் தானே? இங்க என்ன சொல்லப்படுகிறது? அவ் இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, அதாவது பசியின் கொடுமை ஒருத்தனை தாக்கக்கூடிய அந்த பசி கொடுமை உள்ள நேரத்திலே அவனுக்கு உணவளிக்க வேண்டும். அப்ப பாருங்க, எப்படி பசி கொடுமையில் ஒருத்தன் தடுமாறுவான்ல, அந்த அதிகமாக பசி கொடுமையில் தடுமாறிட்டு ஒருத்தர் இருந்தான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த பசி கொடுமை மிக்க நாளிலே ஒரு உணவளிப்பது. அப்போ எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. உணவளிப்பதில் பசிச்சு அப்படி தடுமாறிட்டு இருக்கவனுக்கு ஒரு உணவு கொடுத்தா எப்படி இருக்கும்? அவனுக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் உள்ள உணவு. அதே மாதிரி நம்ம அதை யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பல சந்தர்ப்பத்தில் பார்க்குறோம், திடீர்னு நல்லா வாழ்ந்தவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் பார்த்தா ஏதாவது முகாமில் போய் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுலாம், உணவுக்கு வழியே இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக உணவு இல்லை, 2 நாள் ஃபுல்லாக உணவு இல்லை என்ற ஒரு சூழலை ஒருத்தர் தடுமாறுனா, அவன் ஒரு காஞ்ச ரொட்டி துண்டு தரையில் கிடந்தா கூட அவன் என்னது, நம்ம அப்படிப்பட்ட சூழல் அல்லாஹ் நம்மளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். ஒரு காஞ்ச ரொட்டி துண்டு தரையில் கடந்தா கூட என்ன செய்வோம், எடுத்து ஊதி தூசி தட்டி நம்ம சாப்பிடுவோம். சந்தேகமே கிடையாது. உண்டா இல்லையா? அல்லாஹ் இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கிற, கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அதை செய்வாங்க மக்கள். காரணம், பசின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், ذي மஸ்கபா, கடும் பசி இருக்கக்கூடிய அந்த நாளிலே பசித்தவனுக்கு உணவளிப்பது. இது ஒரு விஷயம். அடுத்து நம்ம தலைப்புக்கு சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதான் இந்த விஷயமும் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல வருது, அதாவது கேட்பவர்களுக்கு உதவி செய்வதில் வருது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யதீமன் ذا மக்ரபா, அதாவது யத்தீம்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட யத்தீமே? ذا மக்ரபா, உங்களுக்கு நெருங்கிய சொந்தத்தில் உள்ள யத்தீம். அப்ப மற்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் யாருக்கு பொருளை செலவழிக்க வேண்டும்? பெற்றோர்களுக்கு செலவழிக்க வேண்டும், உங்களுடைய உறவினருக்கு செலவழிக்க வேண்டும், யத்தீம்களுக்கு செலவழிக்க வேண்டும். அப்ப உறவினர் ஒரு லிஸ்ட், யத்தீம் ஒரு லிஸ்ட். கரெக்டா? இங்க அல்லாஹ் எப்படி சொல்றான், உங்கள் உறவினரில் உள்ள யத்தீம். அப்ப என்னாச்சு, லிஸ்ட்ல எல்லாத்தையோட டாப்ல வந்து, அப்ப உங்க சொந்தம் தொடர்புடைய யத்தீம்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நீங்க உணவளிக்க வேண்டும். அது அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா. மத்ரபன துராபன என்னது? துராபன என்னது? மண்ணு. ذا மத்ரபன தன்னு மண்ணில் புரளக்கூடிய அளவுக்கு ஏழ்மை. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லாம
தர மட்டத்தில், அதாவது தர லெவலில் இருக்கிறான். அதான் மத்ரபான்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த அளவுக்கு ஏழ்மை ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட ஏழைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்போ எப்படி அல்லாஹ் டிஸ்கிரைப் பண்ண பாருங்க இந்த இடத்துல. அல்லாஹ் சொல்றா, கடும் பசியில தடுமாறக்கூடியவனுக்கு உணவளிப்பது, உங்களுக்கு சொந்தத்தில் இருக்கக்கூடிய எத்தீம்களுக்கு அவர்களை பேணுவது, அதே போல தரமட்டத்தில் இருக்கக்கூடிய கடும் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க உணவளிப்பது, அவர்களை பராமரிப்பது. இது இப்படிப்பட்ட வேலைகளை என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த கடுமையான அந்த கடக்கக்கூடிய விஷயத்தை கடப்பதற்கு உதவி செய்யும். இது கடக்கக்கூடிய விஷயம் என்றால் மறுமையினுடைய கடினத்தையும் சொல்கிறார்கள். இப்படி பல தஃசீர் வழக்கம் இருப்பதை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் நமக்கு இந்த இடத்துல சொல்லித் தருகிறான் என்பதை பார்க்க வேண்டும். அப்ப பசி கொடுமை இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். எவ்வளவு பசி கொடுமையினால எவ்வளவு தடுமாற்றம் நடக்கிறது, எவ்வளவு பேர் தடுமாறுகிறார்கள், இதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்ப இது ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், உதாரணமாக புள்ளியியலில் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆக்ஸ்ஃபாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தங்களுடைய ஒரு வெளியீடில் பதிவு செய்கிறார்கள். ஏறக்குறைய ஒவ்வொரு நிமிடமும் 11 பேர் பசியினால் மரணிக்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு நிமிடமும் 11 பேர் மரணிக்கிறார்கள் பசியில். அப்போ நம்ம பேச தொடங்கி 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு 110 பேர் மரணம் பசியினால் மட்டும். எந்த அளவுக்கு அந்த ஆக்ஸ்ஃபாம் சொல்லுகிறது சொன்னால், கோவிட் கடுமையாக இருந்துச்சுல்ல, அப்போ சொல்லுகிறது கோவிடின் இறப்பை விட பசி கொடுமையில் இறப்பவர்கள் அதிகம். அப்போ கோவிட் கொடுமை எவ்வளோ, அந்த இறப்பு எவ்வளோ கடுமையாக நம்ம பார்த்தோம். ஆனால் பசி கொடுமையில் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நமக்கு தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன் நமக்கு தெரியல? அல்லாஹ் அதை உணரக்கூட நம்மளை வைக்கிற பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். இதுவரைக்கும் பசி கொடுமையை யாருமே உணர்ந்திருக்க மாட்டோம். ஆனால் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நிமிஷத்துக்கு 11 பேர் இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், ஒரு கருத்து கணிப்பில் சொல்லப்படுகிறது, அமெரிக்க நாட்டிலே 40% அமெரிக்க உணவு உற்பத்தி உண்ணப்படாமலே வீணடிக்கப்படுகிறது. 40% ஆஃப் ப்ரொடக்ஷன். அது எப்படி போகுது? வாங்குறாங்க, எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கடைசியில் எங்கே போகுது? 40% அப்படியே டஸ்ட்பின்னுக்கு போகுது. யாருமே சாப்பிடல, அவ்வளவு வேஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன காரணம்? அதை நம்மளும் இங்கே பார்க்கலாம். நம்மளும் அதில் விதிவிலக்கு கிடையாது. எவ்வளவோ பொருள் இங்கே உற்பத்தி பண்ண பொருள் இல்லாமல் பயன்படுத்த செய்கிறோம். நம்ம உற்பத்தி பண்ணுறதுல ஒரு நியாயமான பொருள் வேஸ்ட் தான் ஆகுது. ஆனால் இந்த வேஸ்டான பொருள் பல பேருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கைக்கே பெரிய என்ன செய்யலாம், உதவி செய்யக்கூடிய பொருளாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக நம்மளே பாருங்க, சும்மா கேம்பில் கூட பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா யாராவது எல்லாம் இங்கே ரூமுக்கு வந்துருக்கப்பா, சாப்பாடு இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு சவுதி வீட்டில் பெரிய சாப்பாடு நடந்துச்சு, விருந்து நடந்துச்சுப்பா, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, நம்ம 4 சகன் வந்திருக்குன்னு வரும். அந்த சகன் அவனுக்கு என்னது? அவனுக்கு மீந்தி போனது, தூர போட்டிருப்பான். இல்லாட்டி சாப்பிட்ற நமக்கு என்னது? அது சாப்பிட்ற சூப்பரான விருந்து, கரெக்டா இல்லையா? அப்போ கிடைக்க வேண்டிய ஆளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைச்சா விருந்து தான் அவனுக்கு. ஆனால் என்ன நடக்குது? அது வீணடிக்கப்படுகிறது. இப்போ அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், நீங்கள் செலவழிப்பது, அதாவது தேவையான உணவு உலகத்தில் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா, ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமியா, பூமியில் உள்ள அனைத்தையும் மக்களுக்கு படைத்தார். பூமியில் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ளவங்களுக்கு படைக்கல. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஹலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமியா என்ன அர்த்தம்? பூமியில் உள்ள அனைத்தும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட 2 நாட்டில் உள்ளவங்களுக்காக படைக்கப்படலை. ஆனால் இப்போ எப்படி இருக்கு? பூமியினுடைய எல்லா வளமும் ஏதோ ஒரு 4 பேருக்கு பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் அந்த வளத்தினுடைய வசதி இல்லாமல் என்ன செய்கிறாங்க? தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள், பட்டியலில் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ யூகேல இருந்து இந்த வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட அடிப்படையில் உள்ள அந்த திட்டங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தேவையான உணவு இருக்கு, இப்பவுமே இருக்கு. யாருமே பசியால் இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு உணவு ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. காரணம் என்ன? வீண் விரயம் செய்யப்படுகிறது. அதனால தேவையான மக்களுக்கு கிடைக்கவில்லை. சரியான முறையில் வீண் விரயம் செய்யாமல் விநியோகத்தை சரியாக செய்தோம் என்று சொன்னால் பசியால் ஒருத்தனும் இறந்து போக மாட்டார். அவ்வளவு உற்பத்தி ஏற்கனவே இருக்கு. உணவு இல்லை அதனால இறந்து போனான்றது கிடையாது. கரெக்டான உணவு கரெக்டான ஆளுக்கு கொடுக்கப்படலை. தேவையில்லாத முறையில் சில பேர் அதிகமாக இந்த உலக வளங்களை உறிஞ்சு கொள்கிறார்கள். இப்படிங்கிற இந்த சிக்கல் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கிறோம். இப்போ எதுக்கு நம்ம இதை பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த பசி கொடுமை அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ ஈஸியாக உணர்ந்துக்கிற முடியாது. நானும் பேசுகிறேன், நீங்களும் கேட்குறீங்க, ஓரளவுக்கு நம்ம யோசித்து பார்க்கலாமே. எல்லாமே
நமக்கு என்ன செய்ய முடியாது, நித்தர்சனம் உணர முடியாது. ஆனால் உண்மையில பசியில் தடுமாறக்கூடிய மக்களை யோசிச்சு பாருங்க. இப்போ சிரியா நாடு இருக்குது, இன்னும் பிற நாடுகள் இருக்குது, பல பேர் எத்திமாவுறாங்க, கேம்பில் இருக்கிறாங்க. உணவு யாராவது கொடுத்த உணவு உண்டு, கொடுக்கலன்னா ஒன்றுமே கிடையாது. பல நாள் பட்டினியில் தூங்கியிருப்பாங்க. பட்டினியோட தூங்குறது யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு வந்து நமக்கு நல்ல வயிறு கடிச்சதுன்னா தூக்கம் வராது, கரெக்டாக இல்லையா? அப்போ தூக்கம் வரணும்னாலே சரி ஏதாவது ஒன்று வயிற்றில் போட்டால் தான் தூக்கம் வரும், இருக்கா இல்லையா நிலைமை? இப்போ எத்தனை பேர் பசியோட தூங்குவாங்க, பசியோட பல பேர் இறக்குறாங்க. ஸோ இந்த அடிப்படைகளை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ யோசிக்க நமக்கு என்ன வழங்கும், அல்லாஹ் எவ்வளவு அருள்கொடை நமக்கு தந்திருக்கிறான் என்பது, அதேபோல் நம்ம எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற உத்வேகம், இந்த ரெண்டு பகுதியும் இதில் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வ யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா என்று அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அந்த மக்கள் அந்த மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், வ யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா, அவர்கள் விருப்பத்தோடு, அலா ஹுப்பிஹி அதன் மீது உள்ள விருப்பத்தோடு. இந்த அலா ஹுப்பிஹி என்று சொன்னால் அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கம், அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நேசத்தினால் என்று ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அந்த உணவின் மீது அவர்களுக்கு நேசம் இருக்கிறது. மீனிங் அந்த உணவு அவனுக்கு தேவையா இருக்குது, உணவு அவனுக்கு தேவை, எனக்கு உணவு தேவைதான். தேவையை தாண்டி என்ன செய்யறேன், அவர்கள் உதவி செய்வார்கள். யாருக்கு? அதாவது மிஸ்கின்களுக்கு, எத்தீம்களுக்கு, அதே போல சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு செய்வார்கள். அப்ப உணவு தேவையை தனக்கு தேவைக்கு மீறி செலவழிப்பதை கூட இங்கே பேசல. அல்லாஹ் என்ன சொல்றான், தனக்கு தேவை இருக்கிறது உணவு, தேவைப்பட்ட உணவையும் என்ன செய்யறான், மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார்கள். பகிர்ந்தளித்து என்ன சொல்வார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு தான் இந்த ஏற்பாடு. நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், எதனால? அல்லாஹ்வுடைய திருப்தி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்கள்கிட்ட இருந்து எந்த கூலியும் தேவையில்லை. கூலின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஏதோ வந்து நமக்கு பரிகாரம் செய்வது, பொருளையோ ஏதோ ஒரு வகையில் எந்த கூலியும் தேவையில்லை. வலா ஷுக்கூரா, நீ தேங்க்ஸ்னு கூட சொல்ல தேவையில்லை, எதுவும் எனக்கு தேவை கிடையாது. நான் செய்யறது அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, அதனால நீ எதுவுமே எங்களுக்கு பண்ண தேவையில்லை. நீங்க எங்களுக்கு வந்து நாங்கள் ஏதோ உதவி செஞ்சிட்டோம், அதனால எங்கள்கிட்ட ஏதோ நீங்க பண்ணணும், எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய நோக்கம் என்ன, ரப்புட்ட எங்களுக்கு கூலி கிடைக்க வேண்டும், அதில் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இந்த கோணத்திலே அவர்கள் செய்து நடப்பார்கள். நம்ம பார்க்குறோம், நம்ம நாட்டிலையும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேரிடர்கள் வருகின்ற பொழுது எவ்வளோ பேருக்கு மக்கள் உதவி செய்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் யோசிச்சு பாருங்க, ஃபுல்லாக வெள்ளம் இருக்குது, நம்ம ரூஃபில் இருக்கிறோம், யாரும் வந்து கொடுக்கலன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கிடைக்காது. சொல்லுங்கள், எப்படி கிடைக்கும் உணவு? ஒரு துண்டு ரொட்டி துண்டு, ஒரு பிரெட்டு துண்டு கிடைக்குன்னா கூட யாராவது கொண்டு வந்து கொடுத்தா தான் கிடைக்கும். சில சமயம் ஒரு சின்ன ஒரு பாக்கெட் ரொட்டி துண்டை ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அனுபவிக்கல. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நம்ம கண் கூட நம்ம நாட்டிலையும் பார்த்தோம். வெளியே இதுக்கெல்லாம் நம்ம ஆப்பிரிக்க நாட்டுக்கோ அங்கெல்லாம் போதவில்லை, சென்னையில் பார்த்த காட்சிகள் இவைகள் எல்லாம். அப்போ இந்த உணர்வுகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீர், அந்த கடுமையான நாளினுடைய அந்த கடுமையை நாங்கள் அஞ்சுகிறோம். ஃபவக்காஹுமுல்லாஹு ஷர்ர தாலிக்கல் யௌம், அல்லாஹ் அந்த நாளினுடைய அந்த தீங்குகளிலிருந்து அவர்களை காப்பான். ஃபவக்கானா, அவர்களை பாதுகாப்பான், ப்ரொடெக்ட் பண்ணுவான். யாரை ப்ரொடெக்ட் பண்ணுவான்? யார் இந்த உணவளித்து மக்களுக்கு உதவி செய்தார்களோ இவர்களுக்கு மறுமையில் அந்த நாளினுடைய தீங்கிலிருந்து ப்ரொடெக்ஷன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறார். அப்போ மறுமையில் ரப்புடைய ப்ரொடெக்ஷன் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஈஸியான ஒரு வழி என்னது? தேவையான மக்களுக்கு உணவளிப்பது. அதில் ஃபக்கு ரக்கபா, அந்த மறுமையில் வந்து ஃபலக்கு தஹமல் அக்கபா, அந்த கடுமையான அதை தாண்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு, தேவையானவர்களுக்கு, எத்தீம்களுக்கு அவர்களை பராமரிக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழமான கருத்து மிக முக்கியமானது. அப்போ இந்த உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அவங்கள வந்து அப்துல்லா பின் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் வந்து யூத அறிஞராக இருந்தார், போய் சந்திக்கிறார். முதல்ல ஒரு ஹதீஸை கேட்கிறார் ரசூலுல்லாஹ். அந்த முதல் ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லுடைய முதல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்து ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா அவங்க பண்ணது? அத்தையுமுத்தாம், மக்களுக்கு உணவளியுங்கள்.
அப்போ நம்ம உண்மையிலே இந்த அத்தீம தர்மம் சிம்பிளாக நினைக்கிறோம் இந்த அட்வைஸை. அப்புறம் ஆழமான ஒரு கருத்து இருக்க போய் தான் ரசூல் என்ன செய்றாங்க, இது ஒரு முக்கியமான விஷயமா சொல்றாங்க. மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உணவளியுங்கள். அப்புறம் அஃஷு சலாம், சலாத்தை பரப்புங்கள். வசிலுல் அர்ஹாம், உங்கள் உறவுகளை பேணுங்கள். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தீமன் தா மக்ரபா, அப்போ அதில் என்னெல்லாம் பேணப்படுது, எத்தீமும் பேணப்படுது, உறவும் பேணப்படுது. அப்போ டபுள் அட்வான்டேஜ் அந்த இடத்துல. உறவுகளை நீங்கள் பேணுங்கள். வசல்லு பில்லைலி ஒன்னாசுனியா ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம், மக்கள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், சொர்க்கத்திலே சலாமத்தாக போய் சேர்வீர்கள். இந்த ஹதீஸு சலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இதை குடைக்கக்கூடிய சஹாபியின் பேர் அப்துல்லா பின் சலாம். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னது அஃஷு சலாம், கடைசியில் சொல்கிறாங்க ஓ ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். அப்போ எல்லாம் சலாமத்தான ஹதீஸ் இது. அப்போ இதை உண்மையிலே இந்த ஹதீஸை ஃபாலோ பண்ணால் முழுமையாக சலாமத்தை என்ன செஞ்சிடலாம், ஃபைனல் வரைக்கும் போய் சேர்ந்துடலாம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம இந்த வசனத்தை ஒட்டி உள்ள பல விளக்கங்களாக நாம் பார்க்க முடியும். இன்னும் பல 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 வசனங்கள், அதாவது எத்தீம்களை கவனிப்பது, அவர்களுக்கு பொருள் செலவழிப்பது சம்பந்தமாக நிறைய வசனங்கள் திருக்குறானில் இருக்கின்றன. இதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்து துஹாவுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், வ அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யார் உங்களிடம் கேட்டு வருகிறார்களோ அவர்களை விரட்டாதீர்கள். அப்போ யாராவது ஒருத்தன் கேட்டு வந்தான்னு சொன்னால் கொடுக்க முடியலைன்னா என்ன செய்யணும், கொடுக்க முடியலன்னா கண்ணியமான வார்த்தையை பேசி அப்படிதான் அனுப்ப முடியும், ரெஸ்பெக்டோட தான் அனுப்ப முடியும். ரெஸ்பெக்ட் இல்லாம கேட்டு வரக்கூடியவர்களிடம் நடந்து கொள்ள அனுமதி கிடையாது. சரி, கேட்டு வருவதுனா என்ன? நம்ம சொன்னா கேட்டு வருவது என்பது பொருள் மட்டும் இல்லை, அதனால பொருள் பத்தி உள்ள விஷயத்தை பார்ப்போம். எந்த உதவி கேட்டு வந்தாலும் நம்ம உதவி செய்யணும். குறிப்பாக நம்ம சவுதியில் இருக்கிற உதாரணத்துக்கு பல சகோதரர்கள் வருவாங்க, இந்த மாதிரி தொழில் எனக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் அட்வைஸ் பண்ண முடியுமா? நம்ம என்ன சொன்னா, நான் பிஸி பார்க்க முடியாது, போக முடியாது. நம்ம என்ன செய்யணும், அட்வைஸ் கேட்டால் அட்வைஸ் பண்ணணும். ஏன் பண்ணணும்? ஏன்னா நமக்கு கடமை இருக்கு. எப்படி கடமை? ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் மீது கடமை. ஹக்குல் முஸ்லீம் அலல் முஸ்லீம் சித்தொன், அது இப்படி பல நம்பர்ல இருக்கு. அதில் ஒரு கடமை என்ன தெரியுமா? ஒரு கடமை சொல்கிறார்கள், உங்களிடம் அறிவுரை கேட்டால் நீங்கள் அறிவுரை செய்தாக வேண்டும். அப்போ நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் சவுதியில் இருப்பீங்க, உங்களுக்கு பல அனுபவம் இருக்கலாம். யாராவது உங்கள்கிட்ட இந்த அனுபவத்திலிருந்து எனக்கு படிப்பினை வேண்டும் என்று கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த அறிவுரையை தடுத்து வைத்துக் கொள்ள அனுமதி கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம சில இடத்துல பட்டு நம்ம சரி இதெல்லாம் செய்யக்கூடாது தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்போ அவனுக்கு என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணும்போது, தம்பி இந்த மாதிரி கஷ்டம்லாம் பற்றாத, ஏன்னா இதெல்லாம் நான் ஏற்கனவே பட்டதுனால இப்படிலாம் உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு அட்வைஸ் சொல்ல முடிந்தால், எதையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. முழுக்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணி தான். எதையாவது தடுத்தீங்க மறைச்சிங்கன்னு சொன்னால், நான் செஞ்சாலும் சரி நீங்கள் செஞ்சாலும் சரி, நம்ம யார்கிட்டமே பதில் சொல்கிற மாதிரி மாட்டோம். அல்லாஹ் பிடிப்பான். இப்படி ஒரு பார்ட்டி கேள்வி கேட்டானே, அதை ஏன் நீ சொல்லலை, நம்ம மாட்டேங்குது. எதையும் மறைக்க முடியாது. அப்போ நம்மள்ட்ட யாராவது அறிவுரை கேட்டால் அல்லது ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னால், எதுவாக இருந்தாலும் சரி இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவர்களுக்கு அறிவுரை சொல்வது, அவர்களுக்கு கைடன்ஸ் தருவது, வழிகாட்டுதல் தருவது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் அதுக்கு உதவி செய்வது, யாராவது ஒருவரை அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்று வந்தால், நமக்கு அவர் அறிமுகமானவராக இருந்தால் அவரிடம் அறிமுகப்படுத்தி வைப்பது, இப்படி இத்தியாதி எப்படிப்பட்ட இது சம்பந்தமான வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் அந்த ஃபதுலை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், அதை நம்ம கட்டாயமாக என்ன செய்யணும், தேவைப்பட்டு நம்மிடம் உதவி நாடி வந்தால் அவர்களுக்கு அதை ஷேர் பண்ணி தான் ஆக வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஃபம்மசாயில ஃபலா தன்ஹர்ல இது ஒரு செகண்டரி பகுதியாக இருந்தால் கூட இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இந்த இதில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள ஒரு ஆசிரியரிடம் மாணவர் வந்தால், ஆசிரியர் மாணவரிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தப்சீல் எழுதிக்கிறார். வளமை யார்கிட்ட கண்ணியமாக நடக்கணும்? மாணவர் ஆசிரியர் கண்ணியமாக நடக்கணும், வளமுறை, அது வளமை. இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆசிரியர் மாணவன் கண்ணியமாக நடக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனத்திலிருந்து சொல்லக்கூடிய விளக்கம், ஆசிரியர் என்ன செய்யணும், மாணவன்ட்ட கண்ணியமாக நடந்து அவனை பேணுதலாக பார்த்துக்கணும். இவன் நடக்கூடிய நடவடிக்கையிலே அவன் கற்றுக்கிட்டு டெவலப் ஆகி போயிடும் ஒரு பேச்சுக்கு. இந்த மாதிரி ஆசிரியர் நடக்க வேண்டும் என்ற அளவுக்கு இது ஒரு ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறது என்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த மாதிரி கேட்டு வரக்கூடிய மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால்,
அவர்களுக்கு பொருள் செலவழிப்பது. அதே போல பொதுவாகவே பொருள் செலவழிப்பது, தேவையுள்ளவர்களுக்கு நாம் பொருளை செலவழிப்பது சம்பந்தமாக பல வசனங்கள் திருக்குறானில் இருப்பதை பார்க்கிறோம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஒரு அட்வைஸ் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால், திருக்குறானில் சூரா பக்கராவில் 262வது வசனத்திலிருந்து நீங்கள் படிங்க. அது 274வது வசனம் வரைக்கும் போகும். 275 இது வட்டி சம்பந்தமான வசனம். அப்போ முதல்ல அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செலவழிப்பது சம்பந்தமான வசனங்கள் வருகிறது. அதுக்கப்புறம் வட்டி எப்படி மோசமானது என்ற வசனங்கள் வருகிறது. அப்போ அது கடைசி எங்கே முடியுது? 282வது வசனம், அதான தைன் வசனம். அதுக்கு அடுத்தது 283. அப்புறம் கடைசியில் வந்து 3 வசனம் நம்ம லில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வல் அர்த் அந்த வசனம் போயிருது. கரெக்ட் தானே? அப்போ அதுக்கப்புறம் கடைசியாக மறுமை நாளை அஞ்சுங்கள் என்று ஒரு வசனம், அதுக்கு முன்னாடி தைன் வசனம், அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வட்டி வசனம், அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அதோடைய பொருளை செலவழிப்பு வசனம். அப்போ 262லேருந்து பக்கரா எண்டு வரைக்கும் என்னதான்? ஃபுல்லாக பொருளாதாரம் தான் அந்த சப்ஜெக்ட். அதில் பல 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 கோணத்தில் இந்த பொருளாதார விஷயங்கள் அனுபவப்படுகிறது. அதில் ஒரு கருத்தும் ஒரு வசனமும் ஆழமான கருத்துக்களை பதிவு செய்கிறது. நம்ம எந்த அளவுக்கு அதை பேணுதலாக நம்ம படிச்சிருக்கிறோம், அது சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பொருள் செலவழிப்பது சம்பந்தமான வசனங்கள், அடுத்த வட்டி எவ்வளோ பெரிய கொடுமை என்பது சம்பந்தமான வசனங்கள், அப்புறம் கடன் வாங்குதல் கொடுத்தல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வசனங்கள், அதுக்கு பிறகு மறுமை நாள் நேரம் போயிருது. இதான் அந்த கடைசியினுடைய ஸ்ட்ரக்சர். 262லேருந்து 86 வரைக்கும் தான் அமைப்பு. அப்போ இந்த 262வது வசனத்துலேருந்து அந்த மீனிங்கை கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழிப்பது சம்பந்தமான பல பரிணாமங்களை நம்ம என்ன செய்யலாம், அதில் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு அறிவுரை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கொள்ள, எனக்கும் உங்களுக்கும் நசிகதா சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் 262வது வசனத்தில், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி ஸும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னன் வலா அதா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் பொருளை செலவழிப்பதில் ஒரு கண்டிஷனை நமக்கு சொல்கிறான். அந்த கண்டிஷன் என்ன? யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழித்து அதற்கு பிறகு செலவழிப்பதை தொடர்ந்து ஏதாவது நோவினை செய்யாமல் இருக்க வேண்டும். நோவினைனா எப்படி நோவினை? பொருள் செலவழிச்சா வளமையாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? செலவழித்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருவாங்க, ஆனால் என்ன செய்வாங்க? சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் நான் கொடுத்து தான் இது பண்ணேன், இப்போ நான் தான் போய் அவனுக்காக அன்றைக்கி ஹெல்ப் பண்ணேன், நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியாது, இப்படி ஏதோ ஒரு வகையில் சொல்லிடுவாங்க. சொல்லி வந்து அதை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதை டைரெக்டாக சொல்லி காட்டுவாங்க, இன்டைரக்டாக சொல்லி காட்டுவாங்க. சில சமயம் நான் உதவி செஞ்சதுனால நீ எனக்கு என்னது கண்ணியமாக நடக்கணும், மரியாதை நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்படி பல ஏற்பாடு இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒன்று உதவி செய்த பிறகு நடக்கும் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடாது? கூலி, மறுமையில் கூலி கிடைப்பது வந்து தடைப்பட்டது. யார் இப்படிப்பட்ட எதையும் செய்யாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் கூலி. நல்லா சொல்றேன். அப்போ பொருளை செலவழிச்சா மட்டும் கூலி கிடையாது. பொருளை செலவழிச்சுட்டு என்ன செஞ்சிடணும்? அது சம்பந்தமான எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. அதில் சொல்லி காட்டுவது உட்பட செய்ய முடியாது. அப்படி செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ்விடம் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு கூலி இருக்கிறது அல்லாஹ்விடம். வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு அச்சமும் இல்லை, அவங்க கவலைப்பட மாட்டார்கள். யாருக்கு இது? செலவழிக்கணும், செலவழிச்சிட்டு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்து அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் செலவழித்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆள்னு வைங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறேன், அதை விட பெட்டர் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கவுலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் சதக்கத்தின் எத்துபாவுவா அதா. சதக்கா செய்து விட்டு சொல்லி காட்டி அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய பாட்டிருக்காங்கல்ல, அப்படி செய்வதை விட நல்ல வார்த்தையை பேசிட்டு போ, அது ரொம்ப சிறப்பு. அல்லாஹ் சொல்லி காட்டி நல்ல வார்த்தையில் சிறப்பாக சந்தோஷமாக பேசிவன் அனுப்பிவிடு. உதவி நீ செய்ய தேவையில்லை. உதவி செய்து பின்னாடி ஒரு பிரச்சனை பண்ணுறியா இல்லையா, அதை விட சிறப்பு என்னது? 2 நல்ல வார்த்தையை பேசி விட்டுட்டு போயிட்டு இது ரொம்ப சிறப்பானது என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னா பாருங்க, வல்லாஹு கனியுன் ஹலீம். அல்லாஹ் வந்து எந்த தேவைப்பட்டவன், இந்த அந்த அல்லாஹ் அவனுடைய சிஃபத்தை கொடுக்கும்போது இந்த வசனத்துக்கு எப்படி ஃபிட்னு பாருங்க. அல்லாஹு கனி, நீ ஒரு தேவையும் ஒன்றது கிடையாது. அல்லாஹு ஹலீம், அவனை பாதுகாக்கிறதுக்கு, அவனை பேணுறதுக்கு, அவனுக்கு கருணை காட்டுவதற்கு அல்லாஹ் ஹலீம். நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டு
கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியுமா? கொடு. இல்ல நீ கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ் கனியா இருக்கிறா, அல்லாஹ் ஹலீமா இருக்கா, நீ ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் அடியார்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கு, அவர்களுக்கு ரிஸ்க் வழங்குவதற்கு, உனக்கேவா ரிஸ்க் வழங்கினா அவனுக்கு ரிஸ்க் வழங்குவான், நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை என்ற கருத்து இந்த வசனம் இருப்பதை பார்க்க. அப்ப எவ்வளவு பாருங்க இந்த வசனம். பொருள் செலவழி மட்டும் இல்லை, பொருளை செலவழிப்பது, அதன் மூலமாக ஒரு டிஸ்டர்பன்ஸை சேர்ந்து ஒருத்தர் செய்வான் என்று சொன்னார். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ நல்ல வார்த்தை சொல்லிட்டு போயிட்டே இரு, செலவழிக்க அவசியம் இல்லை ஏன்னா அல்லாஹ் எந்த தேவையற்றவன். மேலும் அல்லாஹ் ஹலீமா இருக்கிற. ஹலீம்னு சொன்னா என்னது? முழுமையா அவங்கள கவனிச்சு பாதுகாத்து அவங்களுக்கு கருணை செலுத்தி அவங்கள டேக் கேர் பண்ணக்கூடிய அல்லாஹ் போதுமானவன். அது அல்லாஹ்வுடைய கேரக்டர். நீங்க எதுவும் என்ன செய்ய வேண்டியதில்லை, பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ற எங்க கருத்து இருப்பதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழிக்கக்கூடியவன் சரியான நோக்கத்தில் செலவழிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் உதாரணம் சொல்லிக்கிட்டால் ஒரு பெரிய பாறையை போன்றது, வலுவலுன்னு இருக்கக்கூடிய ஒரு பாறை, அதில் தூசி அப்படி படிஞ்ச மாதிரி படிஞ்சிருக்கு. ஒரு மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் சுத்தமாக கிளீன் ஆகும். அப்போ அது எதையுமே என்ன செய்யாது, பிடித்து வைத்துக் கொள்ளாது. அதே போல எந்த நன்மையும் இல்லாமல் என்ன செஞ்சிருவீங்க? அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழித்து அதுக்கு பின்னாடி இப்படி அதான் ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய மக்களாக இருந்தால் எந்த நன்மையும் அவனிடம் சேகரிக்கப்படாது என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதை ஒட்டி அடுத்து வரக்கூடிய வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறப்பாக பொருளை செலவழித்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை யார் நாடுகிறார்களோ, அதாவது இப்திகா மர்தாத்தில்லாஹி வ தஸ்பீதம் மின் அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி உறுதியான முறையிலே யார் செய்கிறார்களோ அவர்களுடைய உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல வளமான ஒரு பூமியை போன்றது. அதில் சிறப்பாக மழை பெஞ்சதுன்னு சொன்னால் அது இரட்டிப்பான முறையிலே அதனுடைய பலனை தரும். மழை பெரிய அளவில் பெய்யல, லேசாக ஒரு சாரல் விழுந்தா கூட அது பலனை தரும். அந்த உதாரணம் யாருக்கு உள்ளது? அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தினாடி செலவழிக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்பதை அல்லாஹ் சொல்வதை பாருங்க. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், நல்ல பொருள் தான் செலவழிக்கப்படும். இப்போ நம்ம சில பேர் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிறதுலேயே அதாவது மோசமான பொருள் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, சரி இது இனிமேல் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பொருள் இருந்தால் அதை எடுத்து கொடுப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றா, பொருள் நீங்க எப்படி செலவழிக்கணும்னு சொன்னா, யாராவது ஒருவன் உங்கள்கிட்ட கொடுத்த வேண்டாம் வெறுப்பா கண்ணை மூடிட்டு வாங்குவீங்களே, அப்படிப்பட்ட மோசமான பொருள் நீங்க யார்ட்டையும் கொடுக்காதீங்க. அது வசனம் அப்படித்தான் வசனமே வருது. வசனத்துடைய வார்த்தை ஃபுல்லாக அந்த அரபிக் வசனத்தை வாசிக்கல நேரத்திற்காக அந்த வசனம் என்ன சொல்லுது, யாராவது ஒருவன் அப்படி ஒரு பொருளை உங்கள்கிட்ட கொடுத்தா, இப்படி ஒரு பொருளை கொடுத்துட்டானேன்னு சொல்லி எப்படி ஒரு வேண்டா வெறுப்பாக பார்க்க கூட முடியாது, உங்களுக்கு பார்க்க சகிக்காது சொல்லப்போனால். அதெல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்குற ஒரு நிலைமைக்கு வருவீங்களோ, அந்த மாதிரி பொருளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீர்கள் யாருக்கும். கொடுக்கிறது என்ன பொருளை கொடுக்கணும்? நல்ல பொருளை கொடுங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது எப்படி இருக்கணும்? நல்ல பொருளை தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹு நல்லவன், அவன் நல்ல விஷயத்தை தான் என்ன செய்வான், கபூல் செய்வான். நல்ல பொருள் சொன்னால் பொருள் குவாலிட்டி நல்லா இருக்கணும், பொருளுடைய அது எப்படி வந்ததுன்ற வழியும் நல்லா இருக்கணும், ஹலாலான நல்ல பொருளாக இருக்கணும், அப்படி நல்லதாக இருக்கணும். பொருளும் எப்படி இருக்கணும்? தரத்துலையும் நல்ல தரமாக இருக்கணும், நல்ல பொருளாக இருக்கணும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறானின் ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் சொல்லி காட்டினா, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்காத வரை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இதை வச்சு பெரிய ஹதீஸெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, அவங்க விரும்பின மிகப்பெரிய வேல்யூபிள் தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துறாங்க. ஏன்னா மறுமையில் எனக்கு நன்மை வேணுங்கிறங்க. இப்போ இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு பொருள் இருக்கு. என்னது நம்ம எல்லாரும் விரும்புகிற பொருள் எதுங்க? ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? மொபைல் இல்லைங்க, மொபைலை கிஃப்டாக கொடுக்க முடியாது. எல்லாரும் பொருள் என்ன? என்னது? ஃப்ளூஸ், காசு. வேற அவன் தெளிவாக இருக்கிற எல்லாரும் விரும்பும் ஃப்ளூஸ், கரெக்டா? அதை என்ன செய்யலாம், தாராளமாக நம்ம செலவழிக்கலாம். விரும்புகிற பொருளை செலவழிச்ச லிஸ்ட்டில் எப்படியும் வந்துடும், கரெக்டா இல்லையா? அதுக்குன்னு சொல்லி மொபைலை யார் மொபைல் எடுத்துரு, அப்போ ஃப்ளூஸை தாண்டி மொபைல் வந்துருச்சு வர தெரியுது, கரெக்டா? அப்போ பொருளை செலவழிச்சா ரூபாயாக பொருளாக கொடுத்தோன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்வாங்க, யாருக்கும் எப்படினாலும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் அல்லாஹ் அதே திருக்குறான் வசனத்தில் பக்கரால ஒரு இடத்துல சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செலவழிப்பதற்கு ஷைத்தான் என்ன செய்வான், எப்பவுமே தடையாக தான் இருந்துருப்பான்.
ஷைத்தான் திருப்தி அடைவான நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில பொருள் செலவழிச்சா? செலவழிக்க விட மாட்டான். ஒரு வேளை செலவழிச்சா என்ன செய்வான்? என்ன செய்வான்? நன்மை இழக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்வான். அந்த என்ன வேலை செய்ய முடியும்? ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணவோ சொல்லி காட்டவோ ஏதாவது ஒரு வகையில் உங்களை தூண்டிகிட்டே இருப்பான். செலவழிக்க விட மாட்டான். அது முதல் ஸ்டெப்பு. செலவழிச்சா அந்த நன்மை இல்லாத மாதிரி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்பான். இப்போ ஷைத்தான் என்ன செய்வானா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்று உங்களுக்கு வாக்குறுதி தருகிறான். வாக்குறுதி தரக்கூடிய ஆள் யாருன்னு பாருங்க. யார் வாக்குறுதி தரா? ஷைத்தான். ஷைத்தான் வாக்குறுதி தருகிறான், உங்களுக்கு வறுமை வந்துவிடும். உங்களுடைய ஃபைனான்சியல் இன்னைக்கு நீ செலவழிக்கிற அல்லாஹ்வுடைய பாதையிலன்னு சொல்லி அவன் கேட்குறான் இவன் கேட்குறான்னு பொருளை கொடுக்குறீங்க. நாளைக்கு நீ ரோட்ல இருந்தால் உனக்கு எவன் தருவான்? இப்படி ஒரு கொஸ்டினை போடுவோம். அப்புறம் என்ன செய்வான்? நல்ல நியாயமான கேள்வி. அப்போ அதனால ஆட்டோமேட்டிக் என்ன செய்வோம்? மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவுற பொருள் மட்டும் தான் சாப்பிடுவோம். மற்ற செலவு நடந்துகிட்டே இருக்கும். அதை செலவு செய்யும் போது ஷைத்தான் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த மாட்டான். எதை? இந்த அட்வைஸை அப்போ சொல்ல மாட்டான். ஏழைகளுக்கு கொடுக்க வரும்போது தான் கரெக்டாக இந்த அட்வைஸ் வரும். கரெக்டாக இல்லையா? இங்கே ஒரு 1000 10,000 செலவழிச்சிட்டு தெரியாது. இங்கே ஒரு 200 கொடுக்க போனால் இந்த அட்வைஸ் எல்லாம் வரும். ஏன் நாளைக்கு உனக்கு பிரச்சனை வந்தால் யார் உன்னை பாப்பா? சரி ஒரு 10 ரியால் கொடு, 100 ரியால் தேவையில்லை, மினிமமாக பார்த்துக்குவோம். இந்த அட்வைஸ் எல்லாம் சைத்தானது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக சைத்தானுடைய வாக்குறுதி வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக கவுண்டர் ஒரு வாக்குறுதி அல்லாஹ் தரான். அதாவது முக்காபல் ஆப்போசிட் வாக்குறுதி. அல்லாஹ் என்ன வாக்குறுதி தருகிறான்னு சொன்னால், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபத்லா. அல்லாஹ் தன்புறத்திலிருந்து பாவ மன்னிப்பையும் செழிப்பையும் வாக்குறுதியாக தருகிறான். வல்லாஹு வாசியுன் அலீம். அல்லாஹ் விசாலமானவன், அனைத்து பரிந்தவனாக இருக்கிறான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, எந்த வாக்குறுதியை நம்ம பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பின்பற்றணும். கரெக்டா? எதை பின்பற்றக்கூடாது? செய்தியோட வாக்குறுதியை பின்பற்றக்கூடாது. அப்போ நம்ம பேச்சளவில் நம்ம சொல்லக்கூடிய அளவில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பின்பற்ற வேண்டும், சைத்தானுடைய வாக்குறுதியை மறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம நடவடிக்கையை பார்த்தா எதை பின்பற்ற மாதிரி தெரியுது? நம்ம நடவடிக்கை பார்த்தா நம்ம எதை பின்பற்ற மாதிரி தோணுது? இங்கிட்டு சொல்கிறோம், ஆனால் அங்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். அப்போ நடவடிக்கை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நம்பணுமா இருக்கு. ஏன்னா ஷைத்தான் மறுமையில் ஒரு குத்பா பண்ணுவான். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும் தானே? ஷைத்தானுடைய குத்பத்து ஷைத்தான் அது பேர். எப்போ ஷைத்தான் குத்பா பண்ணுவான்? மறுமையில் எல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நரக சொர்க்கம்லாம் போன பிறகு அப்போ வந்து சொல்லுவான் ஷைத்தான், நான் வந்து உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், என் வாக்குறுதி எல்லாம் மீறிட்டேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தா அதான் உண்மையான வாக்குறுதி. எப்போ அதான் அங்கேயே வந்து சொல்றது. ஆனால் அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய கிருபை அல்லாஹ் இங்கே நம்ம சொல்லி காட்டிட்டான். இப்படி ஷைத்தான் அங்கே சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யாதீங்க? கை சேதம் அடையாதீர்கள். அப்போ இதுதான் வாக்குறுதி. அப்போ இந்த விஷயத்திலே கவனமாக இருக்கணும். ஷைத்தானுடைய வாக்குறுதி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க தாராளமாக. நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வா? நமக்கு அவனுடைய அருள் கொடைகளை, ரிசுக்குகளை, வளங்களை அள்ளி வழங்குவது தயாராக இருக்கிறார். இந்த இடத்துல அல்லாஹ் வாக்குறுதி எப்படி தரான்? பாவ மன்னிப்பும் செழிப்பும் அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். அல்லாஹ்வுடைய செழிப்புனா எவ்வளோ பெரிய வாக்குறுதி! அல்லாஹ்வுடைய ஃபதுல்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம நம்பி என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழிக்கக்கூடிய அந்த அடிப்படை பின்பற்ற வேண்டும். அது சம்பந்தமான முறையில் ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் சொன்னதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பாக்கி கொஞ்சம் விஷயங்கள் இருக்கின்றன, அதை வரக்கூடிய அடுத்த வாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதில் ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளை செலவழிக்க வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையை பொருளை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க? தங்கள்கிட்ட பொருள் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செலவழிக்க வேண்டும், என்ன செய்யறது? அதுக்காக வேலைக்கு போய் எதுக்கு நம்ம இப்போ எதுக்கு வேலைக்கு போகிறோம்? எனக்கு பொருள் வேணும், இன்னும் பொருள் வேணும், இருக்கிற பொருள் பார்த்தா இன்னும் பேங்க்ல பேலன்ஸ் வேணும், அப்படி போயிட்டே இருக்கும். குடும்பத்தை காப்பாற்றுன்னு கூட சொல்ல முடியாது. சரியா? இப்படி பல மாதிரி போயிட்டு இருக்க வேலைக்கு. ஆனால் சஹாபாக்கள் எப்படி வேலைக்கு போவாங்க? சில பேர் தொழிலுக்கு போவாங்க. எதுக்குன்னு சொன்னால் செலவழிக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது கண்ட பொருள் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சு செலவழிக்க. இப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செலவழிப்பதனுடைய அந்த வேல்யூவை என்ன செஞ்சாங்க? அவர்கள் வழங்கி வைத்திருந்தார்கள். ஏன்னா ஒரு சின்ன பொருள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கப்பட்டாலும் அது ஹலாலான பொருளாக இருந்தால் அல்லாஹ் அதை தனது வழக்கரத்தால் பெற்று, எப்படி வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட்டியை, அதாவது குதிரை குட்டியோ அல்லது ஒட்டக குட்டியோ இருந்தால் அதை பேணி கவனமாக வளர்த்து எடுப்பீங்களோ, அதுபோல் அல்லாஹ் உங்களுடைய அந்த சின்ன ஒரு பெருத்த மன அளவு உள்ள பொருளாக இருந்தால் கூட தனது வழக்கரத்தால் பெற்று அதை அப்படி பேணி வளர்த்து மலையளவு ஆக்கி மறுமையில் தருவான் என்று ஹதீஸ் இருக்குது. பாருங்க. அப்போ இந்த இடத்துல உள்ள ஹதீஸ் என்ன? இது ஒரு அருமையான ஹதீஸ். இந்த ஹதீஸை மட்டுமே நம்ம பல கோணத்தில் பேசலாம். இதெல்லாம் ஹதீஸுடைய கருத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த ஹதீஸு இது பல இடத்துல இந்த ஹதீஸை நான்
இப்போ இந்த ஹதீஸை படித்ததுலேருந்து எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த பொருள் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் இந்த ஹதீஸு நமக்கு நினைவு வராமல் போவதில்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதனுடைய கருத்தை நம்ம பின்பற்ற வேண்டும், நானும் சரி நீங்களும் சரி. இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளை செலவழிங்கன்னு சொன்னால் நிறைய தேவை இருக்குது எனக்கு, நமக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது, அங்கே ப்ராப்ளம் இருக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க, மகளுக்கு திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, பல பிரச்சனை இருக்குது. கரெக்டாக கல்யாணம் ஆன புதுசில் உள்ளவங்க என்ன சொல்லுவான், இப்போ தான் பிள்ளை பிறந்து இருக்குது, இப்போ தான் கல்யாணம் போகிறேன், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்லுவோம், அப்போ என்ன சொல்ல வரீங்க, அப்போ தேவையெல்லாம் முடிஞ்ச பிறகு கொடுப்போமேன்ற ஒரு கருத்தாக வருது. அது எப்போ தேவை முடியும், நம்ம எப்போ கொடுப்போம்னு தெரியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மகிட்ட ஒரு அறிவுரை செய்கிறார். அந்த அறிவுரை என்னவென்று சொன்னால், ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால், ஒரு மனிதன் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயு சதக்கத்தி ஆதமு அஜ்ரா, எந்த சதக்கா மகத்தான கூலியை பெற்றுத்தர வல்லது, மகத்தான கூலி கிடைக்கக்கூடிய சதக்கா எது என்று கேட்கிறார். அப்ப நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், கால அந்த சத்தக்க என்று சொல்லி 4 வார்த்தை சொல்றாங்க. 4 வார்த்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 4 வார்த்தை என்ன, அந்த சத்தக்க வந்த சஹீஹுன் ஷஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅமுலுன்கிறா. 4 விஷயம். சஹீஹ், சிஹ்ஹன என்னது, ஆரோக்கியம். ஷஹீஹ் அப்படி சொன்னா தேவை உடையவனாக இருப்பது. அப்ப அல்லாஹ் நபிகளார் சொல்கிறார்கள், நீ ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுது, உனக்கு தேவை இருக்கின்ற பொழுது, தக்ஷல் ஃபக்ர, தக்ஷனா என்னது பயப்படுறது, ஃபக்ர்னா ஏழ்மை. அப்ப ஏழ்மை நீ பயப்படுகிறாய். தஅமலுன்கினா, தஅமல்னா ஆசைப்படுறது, கினானா என்னது பணக்காரனவன் ஆசைப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுது, உனக்கு தேவை இருக்கின்ற பொழுது, நீ ஏழ்மை அடைந்து விடக்கூடாது என்று பயந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசை இருக்கின்ற பொழுது, இவ்வளவு நீ இருக்கின்ற பொழுது நீ செலவு செஞ்ச வையே, இதுதான் டாப் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஒத்தி போடாத, ஒலா தும்மில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், அப்படியே வந்து மௌத்தா போயிடுவோன்னு கன்ஃபார்ம் ஆகல, அந்த அளவுக்கு ஒத்தி போட்டு, இப்போ நமக்கு தெரியும் எப்படியும் அடுத்து 1 ஹவர் நம்ம மௌத்தா போயிடுவோம் அளவுக்கு ஒருத்தர் வந்த பிறகு அந்த சொத்தை அங்கே எழுதி வச்சிருப்பா, இதை கூட அங்கே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ மட்டும் மொத்தம் போயிட்டே ஆட்டோமேட்டிக்காக பங்கு வச்சு எடுத்துருவாங்க. லிமிட் தாண்டின பிறகு நம்ம ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக் பங்காயிரும். கரெக்ட் தானே? அப்போ நீ சொல்லி தான் பங்கு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ பேசுறதுக்கு எவ்வளோ டைம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டு மொத்தா போகிற டைம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் அவ்வளோ தூரம் தள்ளி போடாத. அப்போ என்ன இதில் சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாஹ், நீ ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஏன் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும்? ஆரோக்கியமே இல்லை, பொருளை யூஸ் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் செலவழிக்கிற மாதிரி ஆகும். கரெக்ட் தானே? எனக்கு எப்படியும் பொருள் யூஸ் கிடையாது, சரி எப்படியோ கிடைக்கிறது யாருக்கோ கிடைக்கின்ற மாதிரி ஒரு மீனிங் வருதா இல்லையா? அதில் யூஸ் கிடையாது. யூஸ் கிடையாதுன்னா அந்த நன்மை கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த டாப் குவாலிட்டி என்ன? அப்போ சவுதியில் இருக்க எல்லாருக்கும் இது ஃபிட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் மிஸ் ஆச்சுன்னு வைங்க, அவன் எங்கே இருக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லிட்டு பாயிண்ட் புரியுதா? இப்போ சொன்ன பாயிண்ட் புரியுதா? சவுதியில் நம்ம வேலை செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த ஹதீஸ் ஃபிட் ஆகும். ஏன் ஃபிட் ஆகுது சொல்லுங்க, ஏன் ஃபிட் ஆகுது சொல்லுங்க. டைம் ஆச்சுன்னு டயர்ட் ஆகிட்டீங்களா? ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்டம் மிஸ் ஆனாலே நம்ம இங்கே சவுதியில் இருக்க மாட்டோம். அப்போ சவுதியில் இருந்தாலே நம்ம என்னது, இந்த ஹதீஸுக்கு மாஷா அல்லாஹ் முழுக்க குவாலிஃபைடுன்னு அர்த்தம். ஏன்னா சவுதியில் இருக்கிறது எப்படி குவாலிஃபைடுன்னு பாருங்க. ஆரோக்கியம் இருந்தால் தான் சவுதியில் இருப்போம். ஒன்று தேவையில்லாதவங்க சவுதியில் இருக்க மாட்டான். கரெக்டா? அப்போ தேவை, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன பயம் இருக்குது நமக்கு, ஏழு வந்து கூட பயம் இருக்குது. அதே மாதிரி ஆசை என்ன இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட்டணும், அதை இது பண்ண ஆசை இருக்குது. அப்போ சவுதியில் இருக்கிற நமக்கு பெர்ஃபெக்ட் இந்த ஹதீஸ், மற்றவனை விட எல்லாருக்கும் ஃபிட்டு தான், நமக்கு சூப்பர் ஃபிட்டு. அப்போ இங்கே இருக்கும்போது இந்த தேவையோட இந்த பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் செலவழிக்கிறீங்கன்னு வைங்க, இது பெஸ்ட்டு சதக்காயிட்டு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு தேவை இருக்கே, நான் பிறகு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக சொல்கிறாங்க, பிறகு பின்படுத்தி போடாத. ஏன்னா ரொம்ப பின்படுத்தி ஒரு லிமிட்டை தாண்டி போட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீயே செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ பாட்டுக்கு மொத்தம் போயிட்டே இரு, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்ன மாதிரி. அப்போ இந்த ஹதீஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை உள்வாங்கி, அதாவது குறிப்பாக 2 முக்கியமான கருத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். கருத்து ஒன்று என்ன, எத்தீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு பல கோணத்தில் உதவி இருக்குது. ஒருவேளை பொருள் செலவழிக்க முடியாத ஒருத்தர் இருக்கலாம், அவங்க எப்படி எத்தீம்களுக்கு உதவி செய்யலாம்?
நல்ல போய் எத்தீம்களுக்கு இடத்துல போய் அவங்களுக்கு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அன்பு பாசத்தை காட்டினா மாஷா அல்லாஹ் அது ஒரு பெரிய சதக்கா. அப்போ பணம் இருக்கக்கூடிய நம்மளே மாதிரி நம்ம அந்த மாதிரிப்பட்ட வாய்ப்பு இல்லாத நம்மளே மாதிரி மக்கள் என்ன செய்யலாம்? நிச்சயமாக எத்தீம்களுக்கு பொருளாதார உதவி செய்ய முடியும். பொருளாதார உதவி தேடி எத்தனையோ எத்தீம் கணாக்கள் இருக்கின்றன. அப்போ என்னுடைய பங்களிப்பு, உங்களுடைய பங்களிப்பு எத்தீம்கள் சம்பந்தமான விஷயத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும். இப்போ எவ்வளோ இருக்கோ அதை அதிகரிக்க வேண்டும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அதே போல் அதோடைய பார்த்தீங்கன்னா உணவு கொடுப்பது. அப்போ இது உண்மையிலே நம்ம நானும் சரி நீங்களும் சரி எவ்வளோ கவனம் எடுக்கிறோன்னு தெரியல. உண்மையிலே பசித்தவருக்கு உணவு கொடுப்பது பெரிய விஷயம். குறிப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டிக்கிட்டான், பசி கொடுமையில் இருக்கக்கூடியவனுக்கு அந்த நாளில் உணவு கொடுப்பது மறுமையினுடைய பெரிய கஷ்டத்தை தாண்டி போகிறதுக்கு உதவும் அப்படிங்கிற கருத்து அதில் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். அப்போ அந்த பசி கொடுமை, பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது, இதில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன, எப்படி உணவு கொடுக்குறோம்? இப்போ உதாரணமாக பல பகுதியில் என்ன செய்கிறாங்க, சில மக்கள் வந்து சில குடும்பங்களுக்கு இது கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி தானே? ப்ரொவிஷன்ஸ்னால் எப்படி? அந்த அரிசி, அந்த சுகரு, ஆயில், மினிமம் ஐட்டம், அட்லீஸ்ட் சோறு பொங்கி ஒரு பருப்பு வச்சு குறைஞ்சபட்ச ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது. பசிச்சு அட்லீஸ்ட் பசினால் அவங்க தடுமாறுறாங்கன்னு கிடையாது. நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்களா இல்லையா தெரியாது, ஆனால் ஒரு பசி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு கஞ்சி வச்சு குடிக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? நீங்களும் சரி நானும் சரி ஒவ்வொருத்தரும் என் மூலமாக மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்காக நான் என்ன செய்கிறேன் வந்து ப்ரொவிஷன் வாங்கி கொடுப்பேன். ப்ரொவிஷன் எவ்வளோ செலவாகும்? 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, இவ்வளவு தான் செலவாகும். அதை விட கம்மி கூட சில இடத்துல செலவாகும். அந்த ஒரு 10 கிலோ அரிசி ஒரு குடும்பத்துக்கு, ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு செலவு. அப்போ நம்ம ஒரு குடும்பத்தை ஸ்பான்சர் பண்ண முடியுமா? தாராளமாக செய்யலாம். 2000 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயமா? மனசு இருந்தால் அமௌண்ட் பெருசு இல்லை. சைத்தான் சொல்கிறத கேட்கக்கூடாது. அப்போ நம்ம ஸ்பான்சர் பண்ணலாம். ஒரு 2 குடும்பம் இல்லை, ஒரு குடும்பம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. மினிமம் ஒரு குடும்பம். அப்படின்னா வசதி உள்ளவங்க கூட பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பது, இப்படி கொடுப்பது, ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன செய்யணும்? உணவு பசி தீர்ப்பதில் நம்ம பங்களிப்பு. எத்தீம்களுக்கு செலவழிப்பதில் பங்களிப்பு, பசி தீர்ப்பில் நமது பங்களிப்பு. அதே போல் அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்ம வளமாக, செழிப்பாக, ஆரோக்கியமாக, தேவையோடு இருக்கின்ற பொழுது அச்சத்தில், வறுமையின் அச்சம், அதாவது பணக்காரனாக வேண்டும் ஹாஜத், இதுக்கு நடுவில் செலவழிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பு ரொம்ப நேரம் நீடிக்காது. ஒரு குறிப்பிட்ட டைமை தாண்டிச்சுன்னு சொன்னால் நம்ம ஆரோக்கியத்தை இழந்துருவோம். ஒரு குறிப்பிட்ட டைமை தாண்டிச்சுன்னு சொன்னால் என்னது, இதில் ஒன்றுனே நம்ம இழந்துருவோம். அதுக்கு முன்னாடி செலவழிக்க என்று அல்லாஹ் சொல்லி இந்த நபிகளார் சொல்கிறார்கள். ஆக இவையெல்லாம் பேடி நம்ம அறிவுரைகளாக எடுத்துக்கொண்டு நமது வாழ்நாளில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்வோம். நானும் முயற்சி செய்வேன், நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் என்ற அளவோடு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இது போக இன்னும் சில விஷயங்கள், இந்த கடைசி அம்மா நிமித்தி ரப்பிக்க ஃபஹத்தித், அதில் சில முக்கியமான சில கருத்துக்கள் இருக்கின்றன. அதை அடுத்த வாய்ப்பில் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.